ஹே ஹாய்டா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒன் ஷாட்டோட நேம் சீட்டிங் பாய் ஃப்ரெண்ட். அங்கே எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சா கேட்டு முடிச்சுட்டு கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தென் நம்ம இன்ஸ்டா அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தமிழ் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும், இது தயாங்கோட எஃப்எஃப் தான். அண்ட் இதுக்கு இன்ட்ரோ அவ்வளோவா தேவை கிடையாது, நம்ம டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். தேங் அமைதியாக இருங்க கொஞ்ச நேரம். ஏய் ப்ளீஸ் டி, ஒரே ஒரு வாட்டி. டே, நம்ம லைப்ரரியில் இருக்கோம், யாராச்சும் பார்த்துருவாங்க. இங்கே நம்மளை தவிர வேறு எவனும் இல்லடி. அங்கே பாரு, அந்த செக்யூரிட்டி கூட தூங்கின்னு தான் இருக்கான். சோ சின்ன பையன் மாதிரி பண்ணுறீங்க டே நீங்கள். ஓரா பண்ணாதடி, ஒரே ஒரு வாட்டி தானே கேட்குறேன். இப்படி கெஞ்ச விட்டுருக்கேன், நான் பாய் ஃப்ரெண்ட் தானேடி. தயாங் உடனே இப்படி பேச ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. சரி ஓகே பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓகே சொன்னோன்னே ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் நெக்கில் அவர் நோஸ் வச்சு உரைஞ்சிறாரு. நீங்கள் கூச்சத்தில் சினிங்கிட்டு தயாங் ஸ்டாப் பண்ணுங்க போதும். ஒரே ஒரு வாட்டிடி, இன்னும் ஒரே ஒரு வாட்டின்னா ப்ளீஸ் டி. தயாங் முடியவே முடியாது, அப்புறம் நைட் உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது பார்த்துக்கோங்க. உடனே இது ஒன்று சொல்லிடு ஒடியன்ட்டு. ஒயன், நான் கனவு கண்டுட்ருக்கியாடி? தயாங் தயாங் எஸ், இதெல்லாமே உங்கள் பாஸ்டில் நடந்தது தான், அதுதான் நீங்கள் நினச்சி பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. என்னாடி கேட்டுகிட்டே இருக்கேன், இப்படின்னாடி உனக்கு நினப்பு நான் வந்தது கூட தெரியாமல்? என்ன எவன் கூட டூயட் பண்ணிக்கிட்டு வந்த? தயாங் இல்லை இல்லை, அப்போல்லாம் எதுவும் இல்லை தயாங். நீ ஒன்றும் விளக்கிட்டு இருக்க வேணாம், போய் எனக்கு காஃபி எடுத்துகிட்டு வா. சரி, ஒரு 2 minutes மட்டும் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். என்ன சொல்லிவிட்டு கிச்சன் போயிட்டு காஃபி மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் மைண்ட் ஃபுல்லாகவே பாஸ்டில் நடந்தது மட்டும்தான் ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. என்ன குட்டி போட்ட பூனை மாதிரி என் காலை சுற்றி வந்துட்டு இருந்தீங்க தயார் நீங்கள். ஆனால் இப்போது ஒயன் நாடி பண்ணிகிட்ருக்க இன்னும். தயாங் இதோ வந்துட்டேன் அப்படின்னு காஃபி எடுத்துகிட்டு கிச்சனில் இருந்து ஹாலுக்கு வரீங்க. அவன் சோஃபாவில் தான் உட்காந்துட்டு லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் வந்துட்டு காஃபி கப்பை அவன்கிட்ட நீட்டுறீங்க. அவன் லேப்டாப் பார்த்துட்டே காஃபி கப் வாங்க வரான். அப்போ அவன் கை டச் ஆகி காஃபி கப் ஆக்சிடெண்ட்டாக கீழே விழுந்துருது. அது லேப்டாப்பில் விழுந்து லேப்டாப் ஃபுல்லாகவே காஃபி கொட்டிருச்சு. மயிரே, ஒரு விஷயம் கூட உனக்கு ஒழுங்காக பண்ண தெரியாதடி. உங்ககிட்ட கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? சாரி தயாங், நான் தெரியாமல். ஒரு காஃபி கப்பை கூட உனக்கு ஒழுங்காக பிடிக்க தெரியாதடி. நீ கண்ணு முன்னாடி நிற்காத, உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா உனக்கு? நாளைக்கு மீட்டிங்கை வச்சுட்டு ஐயோ எங்கே இருந்தால் பிடிச்சேன்னு தெரில. இல்லை, நீ கண்ணு முன்னாடி நிற்காதன்னு சொன்ன உடனே நான் கிரிட் அண்ட் டீத்தில் சொல்கிறான். நீங்கள் எதுவுமே பேசாமல் உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்ட்டே நீங்கள் இப்படி மாறிட்டீங்க? நான் அப்படி எதுவுமே பண்ணலையே. நீங்கள் என்னை இவ்வளோ ஹேட் பண்ணுற அளவுக்கு நான் எதுவுமே பண்ணலை தயாங். ஏன் நான் புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. நீங்கள் நான் ரொம்ப அழுறீங்க. நீங்கள் அழுதுகிட்டே இருந்தனால கொஞ்சம் நேரத்தில் அப்படியே தூங்கிட்டீங்க. அப்படியே நைட் ஆகுது, கொஞ்சம் நேரத்தில் தயாங்க ரூமுக்கு வரான். நீங்கள் பெட்டில் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எதுவுமே ரியாக்ட் பண்ணலை. அப்படியே அவன் பெட்க்கு அதர் சைடில் படுத்து தூங்கிடுறான். அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. எழுறதுக்கு முன்னாடியே நீங்கள் எஞ்சிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் பண்ணிவிட்டு வந்துட்டு அவனுக்காக போய் மில்க் எடுத்துகிட்டு வந்துட்டு பெட்க்கு பக்கத்தில் இருக்க டேபிளில் வச்சுட்டு தென் எகெயின் கிச்சன் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்படியே கொஞ்சம் நேரத்தில் அப்படியே எஞ்சிட்றான். பெட்டில் எழுந்துச்சி உட்காந்துட்டு அப்படியே ஸ்லோவாக ஐஸ் ட்ராப் பண்ணிவிட்டு டேபிளில் இருக்க மில்க் எடுத்து குடிச்சிட்டு அவன் ஆஃபீஸ் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஐயோ, இந்த கேஸ் வேறு இப்போ தான் காலியாகணுமா? சும்மாவே கத்துவார். இப்போ என்ன சொல்ல போகிறாரோ? வேகமாக கேஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு குக்கிங்கை கண்டினியூ பண்ணுறீங்க. ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு ஹாலுக்கு வரான். நீங்கள் ஃபுட் ஸ்டெப் சவுண்ட் கேட்டு வரீங்க ஹாலுக்கு. தயாங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, ஒரு 2 minutes மட்டும் வெயிட் பண்ணுங்க, ஃபினிஷ் ஆகிடும். சாப்பிட்டுட்டு போகிறீங்களா? அதெல்லாம் வேணாம், நான் ஆஃபீஸில் போய் பார்த்துக்கிறேன்.
இல்லை ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஒரு ஏய் அதான் வேணான்னு சொல்கிறேன் இல்லடி. நான் உன்கிட்ட கேட்டேனா எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடு அது இதுன்னு. சொல்லாததெல்லாம் செய். ஆனால் சொல்கிற ஒரு விஷயத்த கூட உருப்படி செஞ்சிடாத. நான் சொல்லிவிட்டு உங்கள் ஆன்சர் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் போயிடுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அப்படியே சமைச்ச ஃபுட்ஸ் எல்லாம் மூடி வச்சுட்டு அப்படியே வீட்டில் வேலையெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. எங்கிட்டே ஆஃபீஸ் ரீச் ஆகிட்டான். அப்போது அவன் கேபின்குள்ளே போனோன்னே தயாங் வண்டியா நான் எவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு மீனாட்டே ஹக் பண்ணுறா. ஏய் என்ன என்னடி காலையில் என்ன அவ்வளோ மிஸ் பண்ணுறியா அப்படின்னு அவனும் மீனாவை ஹக் பண்ணுறான். ஆமாம் நேற்று நீ மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே எங்கேயோ போயிட்டா. அப்புறம் ராத்திரி குட் நைட்னு மட்டும் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கா. தேண்டி கேட்குற என் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சுன்னு உனக்கு நான் லேப்டாப்பில் இருந்து டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அந்த ஒயன் லேப்டாப்லேயே காஃபியை கொட்டிட்டு என்னென்னமோ பண்ணிட்டாடி. என்ன தேங்க சொல்கிற? உண்மையில ஏதாச்சும் பட்டுருச்சா? உனக்கு எதுவும் இல்லைல்ல? ஏச்சாச்சா எனக்குலாம் எதுவும் இல்லடி. அப்போ சரி சரி வா நான் உனக்கு ரொம்ப பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிட்லாம். ஆமாடி எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு மீனாவும் டேவும் இங்கே ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்டே பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரில கேத்ரின் ஏன் அவங்க இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாருன்னு. எங்கள் 2 பேருக்குள்ளவும் அப்படி எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குமே கிடையாது. பட் ஸ்டில் டே மேலே வெறும் வெறுப்பை மட்டுமே காட்டுறாரடி. இதை நான் பல மாதமாக அவங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன் ஒயன். அவன் உனக்கு கொஞ்சம் கூட ஒருத்தானவன் கிடையாதுன்னு. ஆனால் நீ உன்னை நம்பிட்டு இருக்காத ஒயன் இவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்டி மறுபடி விழுந்த குழிக்குள்ளேயே விழுவான்னு அடம் பிடிச்சிட்ருக்கா. கேத்ரின் அவனை பார்த்து இப்படிலாம் பேசாத. அவன் நல்லவன் தான். அவனுக்கு ஏதோ ஒர்க் ஸ்ட்ரெஸ் போல். அதான் அவன் இப்படிலாம் நடந்துக்கிறான். என் தான் நல்லவன். ஆமாம் ரொம்ப பெரிய நல்லவன் தான். அதான் லவ் பண்ணுற பொண்ணை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறானா? ஒரு நாள் தெரிய வரும்டி. அப்போது என்கிட்ட வந்து நீ சொல்லுவ பாரு அவன் எவ்வளோ நல்லவன்னு. அப்படி எந்த ஒரு நாளும் வரப்போகிறதில்ல கேத்ரின். இப்படி பேசி ஆல்ரெடி டிஸ்டர்ப்டாக இருக்க என் மைண்டை இன்னும் குழப்பாத ப்ளீஸ். நான் ஒன்றும் இல்லாததெல்லாம் பேசி மைண்டை மாற்றல ஒயன். நல்லா யோசி, எல்லாத்தையும் நல்லா நோட் பண்ணு, உனக்கே புரியும். போதும் கேட் விடு. இதை பற்றி பேசினா நமக்குள்ளே தான் சண்டை வரும். நான் இதெல்லாம் சொல்லி அழுகிறதுக்கு என் கூட இப்போ நீ மட்டும்தாண்டி இருக்க. ஒரு ஆளுக்கு ஒன்று சுயபுத்தி இருக்கணும் ஒயன், இல்லை சொல் புத்தியாச்சும் இருக்கணும். ரெண்டுமே இல்லாத ஆள்கிட்ட பேசி வேஸ்ட்டு. ஆனால் நான் பேசுவேன். மரமண்டைக்கு புரிகிற அளவுக்கு நீ அவனை விட்டு வர வரைக்கும் நான் பேசுவேன். நான் மரமண்டையாகவே இருந்துக்கிறேன் கார். என் தேங்கிட்ட வரப்போ நான் முட்டாளாவோ ஏமாலியாவோ எப்படி வேணா இருந்துக்கிறேன். உன்னெல்லாம் சொல்லி திருத்த முடியாதுடி. பட்டு தான் திருந்துவானே அடம் பிடிக்கிறல. பட்டாதான் திருந்துவானா அதை யாருனால மாற்ற முடியும்? சரி நீ பார்த்து சேஃபாக இரு, எனக்கு ஒர்க் இருக்குது, நான் கிளம்புறேன்னு கட் உங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டா. தயாங் நான் நம்புகிறேன் தயாங் உங்களை. நீங்கள் என்னோட தயாங் எனக்கு மட்டுமே சொந்தமானவர். யார் என்ன சொன்னாலும் நான் உங்களை அப்படி என்றைக்குமே நடக்காது. உங்களுக்கு கேத்ரின் பேசிட்டு போனதுலேருந்தே மைண்ட் ரொம்ப குழப்பமாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஹாலில் இருக்க சோஃபாவில் படுத்து அப்படியே கண்ணு மூடி எல்லாத்தையுமே யோசிக்கிறீங்க. முன்னாடிட்டே உங்ககிட்ட எப்படி இருந்தார், இப்போ எப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காருன்னு. அப்படியே நைட் ஆகுது. அப்போ நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. அப்போது டோர் ஓப்பன் பண்ணிகிட்டே உள்ளே வரான். நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்டு கண் முழிச்சுக்கிறீங்க. தாங்க வந்துட்டிங்களான்னு கேட்குறீங்க. அப்போது அவன் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்புகிறான். அவன் அப்படியே மழையில் ஃபுல்லாக நனைஞ்சு. அவனை பார்த்தாலே தெரியுது அவன் செம்மையாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கான்னு. தேங்க அரே ஓகே? அவன் சப்போர்ட்காக அவனோட ஒரு கையெடுத்து உங்கள் ஷோல்டர் மேலே போடுறீங்க நீங்கள். ஏய் விரி என்ன? ஒயன் விரி என்ன? தேங் ஃபர்ஸ்ட் வந்து பாடுங்க.
எதுனாலும் மார்னிங் பேசலாம். ஏய், நீ என்னடி என்ன சொல்கிறது? ஆ, அப்படி தான் நீ பேசுவேன், என்னடி பண்ணுவ? ஆ, என்ன 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 பார்த்தா குடிகார மணி தெரியுதாடி? ஆ, பண்ணிட்டு வந்துட்டு கேட்குற கேள்வி பாரு. ஏய், என்னடி பேசுகிற? ஆ, எதாக இருந்தாலும் சத்தமாக பேசுடி. ஐயோ சேம், நான் எதுவுமே பேசலை, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. நீங்கள் அப்படி சொன்னோன்னே அவனும் சைலண்ட் ஆகிடுறான். நீங்கள் அவனை ஹாலில் இருக்க சோஃபாவில் கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு ஒரு டவல் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே அவனோட வெட் ஹேரெல்லாம் துவட்டி விடுறீங்க. அவன் எதுவுமே பேசாமல் உங்களை சைலண்ட்டாக பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் ஸ்லோவாக அப்படியே அவனோட தலையை துவட்டி விட்டுட்டே அவனோட ஐஸை பார்க்குறீங்க. அவன் ஆல்ரெடி அவனோட ட்ரங்கன் ஐஸில் தான் உங்களே வச்ச கண்ணு வாங்காமல் அப்படியே ஐஸோட ஐஸை பார்க்குறான். அப்படியே ஃபியூ மினிட்ஸ் ஐ கான்டாக்ட் மேக் பண்ணுறீங்க அவனோட. என்ன இவ்வளோ நாள் எந்த ஃபீலிங்ஸுமே தெரியாத இந்த ஐஸில் இன்றைக்கி ஒரு ஃபீல் தெரியுதே. தேங் யூ ஷுட் சேஞ்ச் யூர் க்ளோத்ஸ். பாருங்கள் எல்லாம் எவ்வளோ ஈரமாக இருக்குன்னு. நீங்கள் பேசுகிற எதுவுமே கேட்காம உங்கள் டிஷர்ட்டை பிடிச்சி இழுத்து உங்களை அப்படியே அவன் லேப்பில் உட்கார வைக்கிறான். சரியா அவன் இண்டெக்ஸ் ஃபிங்கரை உங்கள் லிப்ஸில் வச்சு ப்ரெஸ் பண்ணுறான். நீங்களும் சைலண்ட் ஆகிடுறீங்க, எதுவுமே பேசாமல் அவனோட ஐஸை மட்டும் பார்த்துட்ருக்கீங்க. தென் அவனோட ஒரு ஹேண்டால் ஸ்லோவாக உங்கள் பேக் நெக்கை ஹோல்ட் பண்ணி உங்கள் ஃபேஸை கிட்ட இழுத்து சாஃப்டாக உங்கள் லோவர் லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் எதுவுமே பேசலை, அவனோட ஐஸை மட்டுமே பார்த்துட்ருக்கீங்க. காஸ் உங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில. ஆஃப்டர் ஸோ மெனி மந்த்ஸ் அவன் உங்களை கிஸ் பண்ணுறான். தென் சோன் நீங்களும் ஐஸை க்ளோஸ் பண்ணி அப்படியே ஸ்லோவாக அவனை கிஸ் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவன் கிஸ் பண்ணிகிட்டே அப்படியே அவனோட 2 ஹேண்ட்ஸால் உங்கள் ஹிப்பை ஹோல்ட் பண்ணுறான். அவனோட சில் ஹேண்ட்ஸ் உங்கள் பேர் ஹிப்ஸில் பட்டதும் உங்களுக்கு பாடிலாம் அப்படியே லைட்டாக ஷிவர் ஆகுது. நீங்கள் கிஸ் பிரேக் பண்ணிவிட்டு மூச்சு வாங்கிட்டே அவனை பார்க்குறீங்க. தயம் இப்போ நீங்கள் தெளிவாக இல்லை, நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு. ஏய், யார் தெளிவாக இல்லை? நான் நல்லா தெளிவாக தாண்டி இருக்கேன் அப்படின்னு எகெயின் உங்களை கிஸ் பண்ண வரான். பட் நீங்கள் அவன் 2 ஷோல்டர்லேயும் உங்கள் ஹேண்ட்ஸ் வச்சு ஸ்டாப் பண்ணுறீங்க. இல்லை தயம், நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். சரி, போய் எனக்கு ஹீட் ஆன் பண்ணி வை. சரி ஓகே இன்னும் சொல்லிவிட்டு நீங்கள் ரூம் போயிட்டு அவனோட கம்ஃபி க்ளோத்ஸ் அண்ட் டவலெல்லாம் எடுத்துகிட்டு பெட்டில் வச்சுட்டு நீங்கள் வாஷ்ரூம் போய் ஹீட் ஆன் பண்ணுறீங்க. அவனும் ரூம்க்கு வந்துட்டு பெட்டில் உட்காடுறான். தென் நீங்கள் அப்படியே பாத்ரூம் விட்டு வெளியே ரூம்க்கு வரீங்க. தயம், நான் ஹீட்டர் போட்டுட்டேன், நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க. சரி. அவனும் எழுந்திட்டு அவனோட க்ளோத்ஸ் எடுத்துகிட்டு பாத்ரூம் உள்ள போயிடுறான். நீங்கள் அப்படி பெட்டில் உட்காரீங்க. அச்சோ, என்ன துணியை மட்டும் எடுத்துகிட்டு டவலை வச்சுட்டு போயிட்டாரே. சரி கொடுப்போன்னு டவலை எடுத்துகிட்டு வாஷ்ரூம்க்கு வெளியே நின்று டவல் வச்சுட்டு போயிட்டீங்க பாருங்க, என்னங்க வாங்கிக்கோங்க. டோருக்கு வெளியே நின்று பேசுகிறீங்க. அவன் மெதுவாக டோர் ஓப்பன் பண்ணி அவன் கையை மட்டும் வெளியே நீட்டுறான். நீங்கள் அவன் கையில் டவலை வைக்கிறீங்க. அப்போது அவன் டவலோடு சேர்த்து உங்கள் கையும் பிடிச்சி இழுக்கிறான். தேங்க என்ன பண்ணுறீங்க? அவன் மேலே விழுற மாதிரி போகிறீங்க நீங்கள். அவன் அப்படியே உங்கள் வெயிஸ்ட்டை ரேப் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கிறான். ஆல்ரெடி ஷவர் ஆனில் தான் இருக்கனால தண்ணி உங்கள் மேலே ஃபுல்லாகவே கொட்டி உங்கள் ரிசுமே வெட்டாகிருச்சு. வரலான்னு தாண்டி பார்த்துட்ருக்கேன், பண்ணட்டா? உங்கள் ஃபேஸ் கிட்ட க்ளோஸாக வரான். தேங்க நீங்கள் இப்போ தெளிவாக இல்லைன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளவே அவள் லிப்ஸ் உங்கள் லிப்ஸோடு அட்டாச் ஆகுது. ஆல்ரெடி நீங்கள் ஷவரில் நனைஞ்சிட்டதால அவள் கிஸ் பண்ணவும் உங்கள் பாடிலாம் அப்படியே ஹீட் ஆகி உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணி கிஸ் பேக் பண்ணுறீங்க அவனை.
அப்படியே 2 பேரும் மாறி மாறி கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆஃப்டர் மெனி மந்த்ஸ் யூ ஃபீல் ஹிஸ் லவ் இன் தட் கேஸ். நீங்கள் அப்படியே ஸ்லோவாக கிஸ் பிரேக் பண்ணி ஸ்லோவாக ப்ரெத் பண்ணிகிட்டே அவனை பார்க்குறீங்க. அவன் உங்கள் நெக்கில் அவன் ஃபேஸ் வச்சு அப்படியே ப்ரெத் பண்ணுறான். அப்படி பண்ணவும் உங்களுக்கு ஓல்டு மெமரிஸ்லாம் அப்படியே வந்துட்டு போகுது. ஓயன் என்ன தயம், நான் இப்போ ஒன்று ஏதாவது பண்ணா என்னை ஸ்டாப் பண்ணுவியாடி? ஏதாவதுன்னா எல்லாமே தான். நான் அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக அவனை பார்க்குறீங்க. மௌனம் சமாதானம் எடுத்துக்குவாடி. ஐம் யாஸ் தயாங். உங்களோடதை நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்கணுமா? அப்போது எடுத்துக்கடாடி. நான் உங்கள் ஐஸை பார்த்து கேட்குறான். நீங்கள் எசன்றமா நீ தலையாட்டுறீங்க. அவன் அப்படியே உங்கள் டிஷர்ட்டை பிடிச்சி ஸ்லோவாக ரிமூவ் பண்ணுறான். தென் ஸ்லோலி யூ போத் காட் அண்ட்ரெஸ்ட். அவன் உங்களை அப்படியே வாலில் பின் பண்ணி உங்கள் நெக் செஸ்ட்னு எல்லா இடத்துலையும் கிஸ் பண்ணி கிஸ் மார்க் பண்ணுறான். நீங்கள் அவனோட ஹேரை சாஃப்டாக கோதி விட்டுட்டே மோன் பண்ணுறீங்க. அவன் உங்களை பார்த்து ஓயன் என்னை ரொம்ப மிஸ் பண்ணியாடி. ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண தயம். நீங்கள் எகைன் என்கிட்ட முன்ன மாதிரி பேச மாட்டிங்களா? இதோ எப்படி என்ன உங்களோட தான் மார்க் பண்ண மாட்டிங்களான்னு ரொம்ப ரொம்ப எங்கிட்ட இருந்தேன் தயம். ஓயன் சாரிடி, ரொம்ப சாரிண்ணா. இனி ஒன்று அப்படி எங்க விட மாட்டேன்டி. உங்கள் கண்ணை பார்த்து சொல்கிறான். உங்களுக்கு அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஆனாலும் ஏதோ ஒரு ஃபீல் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்களும் டைரெக்டாக அவனோட ஐஸ் பார்க்குறீங்க. என்னை நம்புறியாடி? தயம், ஏன் இப்படி கேட்குறீங்க? உன் கண்ணு அதில் ஒரு தயக்கம், ஒரு சந்தேகம் தெரியுது. தயம், இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே எனக்கு உங்கள் மேலே சந்தேகம் வந்ததில்லை. நான் உங்களை முழுசாக நம்புகிறேன் தயம். இது போதுண்டி எனக்கு. நான் எகெயின் 2 பேரும் கிஸ் பண்ணுறீங்க. வெளியில் மழை நல்லா பெஞ்சிட்ருக்கு. இங்கே நீங்கள் பாத்ரூமில் ஷவருக்கு அடியில் நீங்கள் 2 பேரும் மூச்சு வாங்க லவ் மேக் பண்ணுறீங்க. இப்படியே ஒரு 30 minutes பாஸ் ஆகுது. ஸ்டில் ஷவர் ஆனில் தான் இருக்குது. அவன் உங்களை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணியிருக்கான். வலிக்குதாடி? கொஞ்சம், ஆனால் ரொம்ப குளிருது. நீங்கள் குளிருதுன்னு சொல்லவும் ஷவர் ஆஃப் பண்ணிவிட்டு டவல் எடுத்து உங்கள் பாடியை ரேப் பண்ணிவிட்டு உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு பெட்ரூம் வரான். அப்படியே உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு பெட்ரூம் வரான். வந்துட்டு உங்களை மெதுவாக பெட்டில் படுக்க வச்சுட்டு பக்கத்துலேயே அவனும் படுத்துட்டு பிளாங்கெட் எடுத்து அப்படியே இங்கே 2 பேரையும் சேர்த்து போற்றி வர்றான். நீங்கள் அவனே சைலண்ட்டாக பார்க்குறீங்க, எதுவுமே பேசலை. இப்போது அவனும் உங்களை பார்க்குறான். நாடி என்ன இப்படி பார்த்துட்ருக்க? இல்லை தயம், ஏன் நீங்கள் சடனாக எம்எல் அன்பு காட்டுறீங்க? இவ்வளோ நாள் இப்படி எதுவுமே பண்ணாமல் எனக்கு தெரில ஓயன். ஆனால் சாரி கேட்குற தவிர எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இனிமே என்கிட்ட எப்போவும் இப்படியே இருப்பீங்களா தயம்? இருக்கணுமாடி? எப்போவுமே இப்படியே. எனக்கு வேறு எதுவுமே வேணாம் தயம். சரி, இனி எப்போவுமே நாம் எப்படி இருப்போம்னா? நிஜமாவா? நிஜமானு. நான் உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். தென் அப்படியே பேசிவிட்டு 2 பேரும் தூங்கிடுறீங்க. இப்போ அப்படியே மார்னிங் ஆகுது. நீங்கள் ஸ்லோவாக ஐஸ் ஓப்பன் பண்ணி தூக்கத்துலேருந்து எந்திக்கிறீங்க. தயாங் உங்கள் பக்கத்தில் உங்கள் செஸ்ட்டில் அவன் ஃபேஸ் வச்சு ஸ்டில் தூங்கிட்டு தான் இருக்கான். நைட்டு அவ்வளவும் பண்ணிவிட்டு
இப்போது குழந்த மாதிரி தூங்குறத பாரு. அவன் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறீங்க, தென் அப்படியே எந்திக்கலான்னு பார்க்குறீங்க, பட் ஸ்டில் யுவர் நேக் டவல் மட்டும் வியர் பண்ணியிருந்ததால் அதுவும் தூக்கத்தில் கலண்டுருச்சு. ஐயோ ஏன் இப்படி ஓடி தூங்குனேன்? ஐயோ முதல்ல ட்ரெஸ்ஸை மாற்றணும். எந்திக்க போகிறீங்க, அப்போது உங்கள் ஹேண்டை தயாங் பிடிச்சி இழுக்கிறான். தயாங் எந்திச்சிட்டிங்களா ஆல்ரெடி? அப்போது இவ்வளோ நேரம் சும்மா தூங்குற மாதிரி பண்ணீங்களா? ஆமான்னு சொன்னா என்னடி பண்ணுவ? ஐயோ தயாங் விடுங்க, நான் ஃபஸ்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அது பண்ணக்கூடாதுன்னு தாண்டி ஒன்று எப்படி பிடிச்சி வச்சுருக்கிறேன். தயாங் வாட் யூ மீன்? இப்படியே இருக்கிறதெல்லாம்? ஐயோ நோ நைட்டும் இப்படி தாண்டி இருந்த இப்போ மட்டும் என்ன அடி உனக்கு? தயாங் அது ஏதோ ஒரு என்னாடி 1 2 அது ஏதோ ஒரு மூடில் இந்த மூடு என்ன எனக்கு போலடி வையன் தீர்த்து போமாடி. அப்படியே உங்களை பெட்டில் இழுக்கிறான், தென் உங்களை ஹேக் பண்ணி கிஸ் பண்ணுறான். அப்படியே ஹார்ஸ் அண்ட் டேஸ் ஸ்லோவாக பாஸ் ஆகுது. நீங்கள் 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க இந்த டேஸில். அவங்க எப்போவுமே உங்கள் கூட தான் இருக்கான். அப்படியே ஒரு 1 மந்த் பாஸ் ஆகிடுச்சு. இப்போது லாஸ்ட் 2 டேஸாக தயாங் நீங்கள் தூங்கின அப்புறம் வீட்டுக்கு வர்றதும் நீங்கள் எழும்புனதுக்கு முன்னாடியே வீட்டை விட்டு போகிறதுமா பண்ணிகிட்டு இருக்காரு. சரி ஒர்க் அதிகமாக இருக்கும்னு நினச்சிட்டு நீங்களும் விட்டுட்டீங்க. இப்போது மார்னிங் அப்படி நீங்கள் பெட்டில் இருந்து எழுந்துக்கிறீங்க, பக்கத்தில் பார்க்குறீங்க டே இல்லை. என்ன இன்றைக்கும் இவ்வளோ சீக்கிரமாக சொல்லாமல் போயிட்டாரு? பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடல, லஞ்சும் எடுத்துகிட்டு போகல. சரி இன்றைக்கி அவருக்கு பிடிச்ச ஃபுட்டே சமைச்சு நம்மளே கொண்டு போய் கொடுப்போம். பெட்டில் இருந்து எழுந்திரிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரத்தில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உங்கள் யூஷுவல் ரொட்டீன்லாம் பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் க்ளோத்ஸ்லாம் துவைக்கலான்னு சொல்லிட்டு ரூமில் இருக்க பேஸ்கெட்டில் உங்கள் துணி அப்புறம் தேங்கோட துணியை எடுத்துகிட்டு அப்படியே அதெல்லாம் கொண்டு போய் வாஷிங் மிஷின் மேலே வைக்கிறீங்க. அப்போ தான் நீங்கள் ஒன்று நோட் பண்ணுறீங்க, இது 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 என்ன காரன்னு அவனோட ஷர்ட் ஒன்று எடுக்கிறீங்க. அதோட காலர் அண்ட் நெக்கில் எல்லாம் லிப்ஸ்டிக் மார்க் அங்கங்கே ஒட்டியிருக்கு. இது இது என்ன கார? நான் இப்போல்லாம் பண்ணவே இல்லையே. அந்த ஷர்ட்டை ஸ்மெல் பண்ணி பார்க்குறீங்க, என்ன இவர் யூஸ் பண்ணாத பர்ஃப்யூம் ஸ்மெல் வருது. ஆனால் இதை எப்போயும் நான் இதுக்கு முன்னாடி ஸ்மெல் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி நைட் அவர் குடிச்சிட்டு வந்தப்போவும் இதே ஸ்மெல் தான் வந்துச்சு. தயாங் நோ ஏன் தேவையில்லாமல் எதையும் யோசிக்காத. அப்படியே அதெல்லாம் ஒன்று ஒன்றா மிஷின்குள்ளே போடுறீங்க. பட் உங்கள் மனசுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இது ஃபீல் ஆகிட்டே இருக்குது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது, நீங்கள் தயாங்காக அவனுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் சமைச்சு அதை பேக் பண்ணி வச்சுட்டு கிளாக் பார்க்குறீங்க. இப்போ கிளம்புனா கரெக்டாக இருக்கும். அவனுக்கு பேக் பண்ண ஃபுட்டை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறீங்க அவன் ஆஃபீஸ்க்கு. தென் ஒரு 20 மினிட்ஸில் அவன் ஆஃபீஸ்க்கு ரீச் ஆகிட்டீங்க. ஸ்டில் உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அங்கே இருக்க ரிசப்ஷனிஸ்ட் கிட்டே போகிறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நான் மேனேஜர் தயாங்கோட கேர்ள் ஃப்ரெண்ட். அவர் எதுவும் மீட்டிங்கில் இருக்காரா இல்லை அவர் கேபினில் இருக்காரா? ஹலோ மேம், குட் ஆஃப்டர்நூன். அண்ட் நோ மேம், டுடே சாருக்கு எந்த மீட்டிங்கும் இல்லை. ஸோ ஹில் பி தேர் இன் ஹிஸ் கேபின். கேன் ஐ கால் ஹிம் மேம்? இல்லை வேணாம், நானே பார்த்துக்கிறேன் சொல்லிவிட்டு அவன் கேபின் போகிற வேலை வரீங்க. இன்றைக்கி எந்த மீட்டிங்கும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் இவர் இன்றைக்கி இவ்வளோ சீக்கிரம் கிளம்பி வந்தார்? அவன் கேபின் டோருக்கு வெளியே நின்று டோர் நாக் பண்ணலான்னு போகிறீங்க. அப்போது உள்ளே இருந்து ஒரு பொண்ணும் தயாங்கும் சிரித்து பேசுகிற சவுண்ட் கேட்குது உங்களுக்கு. என்ன இவர் வாய்ஸ் மாதிரி தான் இருக்குது, ஆனால் எப்படி சிரித்து பேசுகிறாங்க?
இவர் இப்பெல்லாம் யார்கிட்டயும் பேச மாட்டாரே, என்ன தவிர. என்கிட்டயும் இப்பெல்லாம் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. யாராக இருக்கும் அது? எதுவும் ரிலேட்டிவ்ஸ் வந்திருப்பாங்களோ? சரி, எதுக்கு நம்மளே குழப்பிட்டு இருக்கணும், பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓகேடா, இதோட நான் இந்த 2 ஷார்ட்டோட ஃபஸ்ட் பார்ட் முடிக்கிறேன். செகண்ட் பார்ட் நான் நிஜமாக சீக்கிரம் போட்டுடுறேன். ஸோ டாடா பை பாய், லவ் யூ ஆல். சேனல் இப்போ தான் நியூவாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம இன்ஸ்டா அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.